நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பார்க்கலாம் வரலாம் வாங்க. பாருங்கள், இதுதான் இந்த ஓப்பன் பண்ணக்கூடிய இது. பாருங்கள், இது வந்து ரொம்ப வெயிட்டு. பாருங்கள் என்ன வெயிட்டாக இருக்குது பாருங்கள். ஃபோட்டோவும் வெயிட்டு, அது வெளியில் இருக்கிற இதுவும் வந்து ஷோகேஸ் மாதிரி இருக்குது, அதுவும் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. பாருங்கள், இதுதான் ஆல்பம். இதான் எங்களோட வெட்டிங் வந்து செப்டம்பர் 9, 2022 நடந்துச்சு. ஓகேங்களா? பாருங்கள், இது வந்து என்ன இருக்குன்னா புக் மாதிரி போட்டிருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் மாதிரி போட சொன்னோம். பாருங்கள், இதுதான் வந்து நாங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உள்ள ஒரு இது வந்து ஃபோட்டோ எடுத்தோம். பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ அழகாக சேவ் தி டேட் போட்டு ராஜ் வெட் சாமி போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு லேமினேஷன் கவர் மாதிரி போட்டிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், இது வந்து கோயிலில் வச்சு எடுத்தோம். அவங்க என்ன பார்க்குறமே நான் அவங்கள பார்க்குற மாதிரி எடுத்தோம். பாருங்கள், இது வந்து மேக்கப் பண்ணோன்னு எடுத்த ஃபோட்டோ. ரொம்ப ஹெவி மேக்கப் இல்லாமல் சிம்பிள் மேக்கப் வந்து போட சொன்னதுனால சிம்பிளாக போட்டிருக்காங்க. இது வந்து பொண்ணு அழைச்சி வரும்போது எடுத்த ஃபோட்டோ. இதெல்லாம் பொண்ணு அழைக்கும்போது தட்டு மாற்றும்போது. அப்புறம் இது வந்து பொண்ணு அழைக்கும்போது மாலை மாற்றி மாலை போடும்போது ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ. இது பாருங்கள், எல்லாருமே திருநாள் பூசும்போது உள்ள எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது பொண்ணை அழைச்சிட்டு கிளம்போது எடுத்த ஃபோட்டோ. எங்கள் வீட்டிலேருந்து இது எங்கள் வீட்டிலேருந்து கிளம்போது எல்லோரும் ஃபோட்டோ. பாருங்கள், இது வந்து நான் வந்து கல்யாணத்தன்னைக்கு காலையில் வந்து மாலை போடும்போது எடுத்தாங்க. இது வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் பட்டு. எப்போவுமே வந்து மேரேஜ்க்கு முன்னாடி பொண்ணு அழைச்சி வரும்போது என்கேஜ்மெண்ட் பட்டு கட்டி தான் வர சொல்லுவாங்க. இது வந்து என்னோடய மேரேஜ் சாரீ. பாருங்கள், இதில் ஆரி ஒர்க்கு பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ராஜ் அனு நீங்கள் 2 பேர் பேருமே அதில் வந்து இருக்கும். இது வந்து மேரேஜ் அன்னைக்கு காலையில் என் ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு வரும்போது எடுத்த ஃபோட்டோ. பாருங்கள், இதான் என் தம்பி, இவங்க என் மாமியார். இதுதான் கோயில், எங்கள் கல்யாணம் நடந்த கோயில் தான். நாங்கள் வந்த கார் இது தான். பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு வரும்போது இந்த காரில் வரும்போது கேஷுவலாக எடுத்திருக்காங்க. இது வந்து கோயிலுக்கு போனதுக்கப்புறம் கோயில் வச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி மாலை மாற்றும் போது நாங்கள் சாமி கும்பிடும்போது எடுத்த ஃபோட்டோ. பாருங்கள், எல்லாருமே தொட்டு கும்பிடுறாங்க. இது தாலி கட்டும்போது எடுத்த ஃபோட்டோ. பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இதில் பாருங்கள், நடுவில் ஒரு ஃபோட்டோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னோடய ஃபோட்டோ வந்து குங்குமம் வைக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. ஏன்னா கல்யாணத்தன் அப்போது கோயிலில் தாலி கட்டும்போது எடுத்த டைம் இது. அதுதான் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து என் தம்பி வந்து இது கையில் இந்த மாதிரி பண்ணும்போது, அப்புறம் திருநாள் பூசும்போது எடுத்தாங்க. எங்கள் அம்மா அப்பா மாமியார் மாமனார்னு எடுத்தாங்க. இது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஷூட் மாதிரி எடுப்பாங்கள்ல, அது மாதிரி எடுத்திருக்காங்க. இது எங்கள் அப்பா அம்மா அவங்க பூசும்போது, எங்கள் மாமியார் மாமனார் பூசும்போது ஒரு ஸ்டைலு. இது வந்து என்னை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது, கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது எடுத்தது. இதான் எங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வரும்போது என்னை விளக்கு கொண்டு வர சொன்னாங்க. நான் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பாருங்கள், வீட்டுக்குள்ளே விளக்கோட என்ட்ரு ஆகும்போது விளக்கு செம்ம வெயிட்டு, தூக்கவே முடியல, அந்தளவுக்கு வெயிட்டாக இருந்துச்சு. இது வந்து பால் பழம் கொடுத்துட்ருக்கும்போது எடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, ஃபன்னாகவும் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து விளக்கு பொருத்தும்போது சாமி கும்பிடும்போது எடுத்தாங்க. பாருங்கள், நல்ல கிளாரிட்டியாக இருக்குது ஃபோட்டோ வந்து. ரொம்ப சூப்பராக வந்து வெட்டிங் ஆல்பம் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து மேக்கப் பண்ணும்போது எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்போ எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, பண்ணியிருக்கும்போது எடுத்திருக்காங்க. இது பாருங்கள், இது கையில் மெகந்தி போட்டது எடுத்திருக்காங்க. இது பாருங்கள், நெக் செட்டு.
இது வந்து இது வந்து மேரேஜ் பண்ண டெக்கரேஷன் ஸ்டேஜு. இது நாங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி உள்ளே எடுக்கும்போது ஒரு ஸ்டைலில் எடுத்தாங்க. இது எல்லாமே என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு, ஒர்க் பண்ணுறவங்க. இவங்க எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ். இது வந்து நாங்கள் வந்து மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஸ்டில் ஃபோட்டோஷூட் எடுக்கக்கூடியது. அப்புறம் இது என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி. அப்புறம் இவங்க எல்லாமே எங்கள் ரிலேட்டிவ். இது என் கூட ஒர்க் பண்ணவங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ். பாருங்கள் என் ஹஸ்பண்டு பாருங்கள், ஒரு பிளாக் காம்பினேஷனில் என் ஹஸ்பண்டு ஸ்டைல் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது, கலர் அழகாக இருக்குது, பார்க்க வந்து டிஃப்ரெண்ட் இதில் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன், எங்கள் மச்சான். பாருங்கள் இவங்க எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவ் தான். இது கோயிலில் வச்சு எடுத்த ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலு. அப்புறம் இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி. இது இது அம்மா சைடில் உள்ளவங்க. பாருங்க இவங்க தான் எங்கள் மாமனார். இது மெட்டி போடும்போது எடுத்த ஃபோட்டோ. ரொம்ப பாருங்கள், நல்லா பாருங்கள், இவ்வளோ ஒரு சிரிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. பாருங்கள் இது வந்து இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் இது எங்கள் மாமியார் மாமனாரோட எடுத்த ஃபோட்டோ, ஒன்றா நிற்கும்போது எடுத்தது. இது வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணன், அவங்க எல்லோரும் எடுக்கும்போது. இது வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா, நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது எடுத்தது. இது வந்து பாருங்கள், இது வந்து எங்கள் அம்மா, அப்பா, தம்பி, என் கூட பிறந்த தம்பி. இது எங்கள் ஃபேமிலி. இது எல்லாருமே அம்மா ஃபேமிலி, அப்பா ஃபேமிலி இருக்காங்க. பாருங்கள் இது வந்து ஒரு அவங்க தனித்தனியாக 2 பேருக்குமே ஒரு ஸ்டைல் எடுத்திருக்காங்க. என் ஹஸ்பண்டோட போஸ் நல்லாயிருக்கு பாருங்கள். இது பாருங்கள், கேக் கட் பண்ணாங்க, வந்து சர்ப்ரைஸாக பண்ணாங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் இதுவுமே அப்படி தான். அவங்க வந்து அவங்க எல்லாமே ஒர்க் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இருக்காங்க. இதுதான் எங்கள் அப்பா, இவங்க தான் எங்கள் அப்பா. பாருங்கள் எவ்வளோ ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்காங்கன்னு. இப்போ இது வந்து இது வந்து மேரேஜ் தாண்டி ஹனிமூனுக்கு நாங்கள் போகும்போது எடுத்த ஃபோட்டோ. எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஃபோட்டோ. நான் சொல்லி இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு இதில் போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேட்டு இது போட்ட ஒரு ஃபோட்டோ, ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோ. இது வந்து அம்மா ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே இருக்காங்க. இதுவும் அதே இது. அப்புறம் இவங்க வந்து என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி உள்ளவங்க. இவங்கெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு. இது பாருங்கள், இதில் நான் வந்து என் ஸ்டைல் தனியாக போட்டிருக்காங்க. பாருங்கள் என் ஹஸ்பண்ட் இந்த பக்கம், நான் இந்த பக்கம் தனி ஸ்டைலு. இவங்க இதில் எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. பாருங்கள் இது வந்து ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் இது வந்து ரிசப்ஷன் லுக்கில் நாங்கள் வந்து எடுத்தோம். இது அந்த ஸ்டைல். இது வந்து இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே ஒரு ஷைனிங்கில் ஒரு கலராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்ல ஷைனிங்காக இருக்குது. பாருங்கள் என் காலேஜ் ஃப்ரெண்டு இந்த பொண்ணு ஹஸ்பண்டோட வந்திருக்கா. பாருங்கள் இங்கே எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ். இது பாருங்கள், நாங்கள் மேரேஜ் அனுப்ப ஒருத்தர் பார்க்கும்போது எடுத்திருக்காங்க. சும்மா பார்த்துட்டு இருந்தோம், அப்போ எடுத்திருக்காங்க. பாருங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டைலிஷாக அப்படியே ஒரு லுக் விடும்போது அப்படியே ஒரு ஸ்டைலு போஸ்ட்லாம் பலமாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இவங்க எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான். பாருங்கள் இந்த ஃபோட்டோ வந்து ஃபோட்டோஷூட் மாதிரி, கப்புள் ஃபோட்டோஸ் மாதிரி எடுத்திருக்காங்க ரிசப்ஷன் லுக்கில். எனக்கு ரொம்ப மேரேஜ் ஃபோட்டோ ரிசப்ஷன் லுக் ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. ஆனால் டைம் தான் இல்லாமல் போயிடுச்சு, இது நிறைய ஸ்டில் எடுக்க டைம் இல்லாமல் போயிடுச்சு.
லாஸ்ட் மினிட்ல தான் எடுத்தோம். ஓகேங்களா? இது எங்கள் மாமியார், இது எங்கள் அம்மா. அப்புறம் இங்கே எல்லாருமே என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ். அப்புறம் இது வந்து இப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்க, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அம்மாவோட ரிலேட்டிவ் எல்லாமே இருக்காங்க. அப்பா அம்மாவோட ரிலேட்டிவ் இருக்காங்க. இதில் பாருங்கள், இவங்க என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்க. இது என் தாய் மாமா அம்மாவோட ரிலேட்டிவ். 2 தாய் மாமா வீட்டில் உள்ளவங்களும் எல்லாருமே இருக்காங்க. இது பாருங்கள், இது அப்பா ஃபேமிலி. மாமியார் மாமனார் பாருங்கள், இவங்க எல்லாருமே ரிலேட்டிவ் தான். இது என் மச்சான், என் ஹஸ்பண்டோட அண்ணன். பாருங்கள் எப்படி சிரிச்சுட்டு இருக்காப்புலன்னு பாருங்கள். இதான் என் கூட பிறந்த தம்பி, எப்படி சிரிக்குது பாருங்கள். பல்லு எல்லா பல்லும் தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டில்ல பாருங்கள், உங்களுக்கு என்ன ஸ்டில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு என்னோடய இதுலேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கு இந்த ஃபேவரட் கவுன், இந்த கவுன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டில்லும் ரொம்ப செம்மையாக இருக்குது. இந்த ஃபோட்டோவை நாங்கள் லேமினேட் பண்ணி எங்கள் வீட்டில் போட்டிருக்கோம். அப்புறம் பாருங்கள், இது பாருங்கள், இந்த ஸ்டில் பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, அழகாக இருக்குது பார்க்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. இது என் மாமியாரோட தங்கச்சி, அத்தை பேத்தி. இதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலி. இது வந்து என் தம்பியோட ஃப்ரெண்டு, இன்னொரு கூட பிறக்காத ஒரு தம்பி. இவன் வந்து அவங்க அம்மா. எங்கள் வீட்டிலே தான் இவன் வளர்ந்தான், அதனால் இவனும் எனக்கு இன்னொரு தம்பி தான். இவங்க என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி. இது வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணன் குழந்த, இவன் பேர் துர்கா. பாருங்கள், இதுதான் வந்து ஒரு பாருங்களேன், ஒரு பிளாக் அண்ட் கலரில் ஒரு எலிகண்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து பிரைட்டாக கொடுத்துருக்காங்க. எங்கள் 2 பேர் ஃபோட்டோவுமே இப்படி ஒரு ஷைனிங்காக உங்களுக்கே தெரியுதா, அப்படி ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். எல்லா ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. இப்படி பாருங்கள் பாருங்கள். இது வந்து என்னோடய ஃபோட்டோ. எப்படி பாருங்களேன், அப்படி ஒரு ஜஸ்ட்டு ஒரு பார்த்துட்ருக்கும்போதே இந்த ஸ்டில்லாம் எடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ செமையாக இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அப்பா ஃபேமிலி, அம்மா ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. இது எங்களோட கப்புள் ஃபோட்டோஸ் பாருங்கள். இது என் ஹஸ்பண்டோட கூட ஒர்க் ஹஸ்பண்டோட அண்ணா கூட தெரிஞ்சவங்க பாருங்கள். அப்புறம் இது வந்து எங்கள் கப்புள் ஃபோட்டோ. இதெல்லாம் இவங்க எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவ். பாருங்கள், இது வந்து நான் எப்படி ஹஸ்பண்டை பார்த்துட்ருக்கும்போது ஒரு ஸ்டில் எடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. அவங்க என்ன பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டில்லு எங்களா பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் குட்டி பாக்ஸில் க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஸ்மால் திங்ஸ் வித் கிரேட் லவ். கரெக்ட் தானேங்க? என்றைக்குமே வந்து ஒரு லவ்வோடு இருக்கணும். வி கேன் டூ கிரேட் திங்ஸ். பாருங்கள், இந்த ஃபோட்டோ பாருங்கள், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இது பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குல்ல, பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. என்னோடய கவுன், இந்த வியர் வந்து ரிசப்ஷன் லுக் வந்து எப்படி இருக்குங்கிறத அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதெல்லாம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃபோட்டோஸு, எல்லாரோட ஃபோட்டோஸுமே கவராக இருக்கும். இது பாருங்கள், இது வந்து எங்களோட மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா எடுத்த ஃபோட்டோ. இங்கே பாருங்கள், இது வந்து எங்கள் அப்பாவோட கூட பிறந்த தம்பி, சித்தப்பா சித்தி. பாருங்கள், இங்கே 2 பேர் ஃபோட்டோ பாருங்கள். இதை பாருங்கள், இது பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு பிளாக் கலரில் ஒரு லேமினேஷன் லுக்கில் ஓல்டு அப்போல்லாம் இப்படி தான் லேமினேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லுக்கில் எங்கள் 2 பேர் ஃபோட்டோ வந்து
த ஜஸ்ட் மேரீடுங்கிற ஒரு கோட்டோட அழகாக கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், எல்லா ரிலேட்டிவ்ஸ் ஃபோட்டோஸ். இது பாருங்கள், இந்த ஃபோட்டோ தான் வந்து எங்கள் கேலண்டர்லேயும் இருக்கும். பாருங்கள், இதுதான் வந்து நாங்கள் இந்த எங்கள் மேரேஜ் ஃபோட்டோவை கேலண்டர்லேயும் போட்டிருப்போம். இது பாருங்கள், இதுவும் ஒரு அழகான ஸ்டில்லு. இவங்க தான் எங்கள் அப்பாவோட அக்கா, அத்தை. இங்கே பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபோட்டோ வந்து பாருங்கள், நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கேமராமேன் வந்து எடுத்திருக்கிறாரு. அது கூட ஒரு கேஷுவலாக அழகாக இருக்குது. இது பாருங்கள், இது நான் ஒர்க் பண்ண இன்ஸ்டியூட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டு என் மேரேஜ்க்காக ரொம்ப ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. இன்ஸ்டியூட்டில் நான் ஒர்க் பண்ண பசங்கள்லாம் கூட வந்திருந்தாங்க. எனக்காக என்னோடய வெட்டிங்க்காக லீவு போட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து இது பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்களேன். இப்படி ஒரு பிளாக் கலரில் எங்கள் ஃபோட்டோ எடுத்தாங்க. இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லுக் கொடுத்தா நல்லாயிருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு எது ரொம்ப சூப்பராக ஃபேவரேட்டாக ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாய் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வந்து ரொம்ப அழகாகவும் இருந்தது. எனக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கூட காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆல்பமை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட அழகான மெமரிஸை நீங்கள் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் எங்களோட வெட்டிங் ஆல்பம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்ன வீடியோஸ், என்ன கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் போடுறதாலும் போடலாம். உங்களுக்கு என்ன போஸ்ட், அதை எப்படி சொல்கிறது, எங்கள் 2 பேருக்குள்ள கப்பிள்குள்ளே எந்த ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். Thank you.